அவன் என்ன கேட்டிருக்கான், which of the following gives ethyl chloride? ப்ராடக்ட் எத்தில் குளோரைடா இருக்கணும். அப்பனா இவன் போரடின் குன்ஷிகே ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஒரு சில்வர் ஃபேட்டி ஆசிட்ஸ் கூட கார்பன் டெட்ராக்ளோரைட் ஆர் CS2 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அவன் ஹாலஜினேஷன் அல்கைல் ஹாலைட்ஸ் கிடைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்படிதானே? அப்பனா இப்போ அவன் கேட்குது என்ன கேட்கிறான், நம்ம ஜெனரல் ஃபார்முலா போட்டு தெரியுதாமா? இந்த போட்டு தெரியுதா? இதான தெரியுது. RCOO AG Cl2 கார்பன் டெட்ராக்ளோரைட். இந்த கேஸ்ல போட்டோம்னா RCl பிளஸ் CO2 பிளஸ் AgCl. இங்க ஒரு R பிளஸ் ஒரு கார்பன் இருக்கு, இங்க R மட்டும் இருக்கு. அப்பனா இந்த இடத்துல நமக்கு ஒரு கார்பன் இஸ் ரெடியூஸ். அப்பனா அவன் கேட்டிருக்கு என்ன கேட்டிருக்கான், எத்தில் குளோரைட் இஸ் ப்ரிப்பேர்ட். எத்தில் குளோரைட். அப்பனா இந்த கேட்டலிஸ்ட் போட்டோம்னா நமக்கு இங்க என்ன காம்பவுண்ட் வருவான்னு சொல்லி கேட்டிருக்கான். புரோபனைக் ஆசிட்ஸ். புரோபனைக் ஆசிட் 3 கார்பன் போட்டா தான் ஒரு கார்பன் ரெடியூஸ் ஆகி எத்தில் குளோரைட் என்ன செய்யணும், இந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும். புரோபனைக் ஆசிட் இஸ் கரெக்ட். அடுத்த क्वेश्चन. அடுத்து R-butane dual treated with SOCl2 the product. R-butane dual 12 plus 10 R-butane dual treated with SOCl2. அப்பனா இவனை பொறுத்த வரைக்கும் என்ன வர்றான், பியூட்டேன் CH3 CHOH CH2 CH3 1 2 3 4 இதான வரும். அப்பனா 1 2 3 இவனை பொறுத்த வரைக்கும் என்ன வர்றான், எது ஆர் கான்ஃபிகரேஷனா? ஆர் கான்ஃபிகரேஷன் இருக்கானா? அப்பனா இந்த இடத்துல ஆறுன்னு போடும்போது இங்க ஓ போட்டுரு. அப்பனா இந்த இடத்துல OH CH3 C2H5 1 2 3 4 இப்படி இருப்பான். எஸ் ஆனா எழுதுறது 6. சரியா? ஃபர்ஸ்ட் போட்டது R போட்டா எஸ்ன்னு வருவான். ஆனா அவன் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான், R2 பியூட்டேன் R-butane dual கொடுத்திருக்கான். இப்ப இந்த இடத்துல குளோரோ, இந்த இடத்துல என்னது செகண்ட் இவன் SN2 ரியாக்ஷன் தானே, SOCl2 வந்து SN2 தானே. அப்பனா இந்த இடத்துல நமக்கு சேஞ்சஸ் வரணுமா வரக்கூடாதா? வரும். அப்பனா இந்த இடத்துல என்ன வரும், R வந்தா S வரணும்னு சொல்லி சொன்னா, R வந்தா S வரணும்னு சொல்லி சொன்னா ரைட். கீ சேஞ்ச் S2 chlorobutane S2 chlorobutane. நீ தான் சொன்ன. சரியா? ஒரு கொஸ்டின் 52வது கொஸ்டின் மாத்திக்காங்கம்மா. 52. அடுத்த கேஸ் இறக்குடா. இந்த இடத்துல உனக்கு நார்மலா டெர்ஷரி செகண்டரி பிரைமரின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே? ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்கான். கிருத்திகா இதே மாதிரி கொஸ்டின் தானே அங்கேயும் உனக்கு கேட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கா. இவனும் டெர்ஷரி அயோடைட், இவனும் டெர்ஷரி அயோடைட், எல்லாமே டெர்ஷரி அயோடைட். பட் இங்க ஈத்தர், இங்க அல்கீன் அல்லைல் அயோடைட், இங்க பார்த்தா கார்பனேல். அப்படின்னா யார் வருவா? கார்பனேல். ஃபோர்த் ஒன் சி டபுள் பாண்ட் ஓக்கு நெக்ஸ்ட் கார்பன்ல ஐ இருந்தா ரெசனன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி சொன்னா, அப்பனா இந்த ஈத்தரு இந்த அல்லையில இந்த இதெல்லாம் காட்டிலும் இந்த சிஓக்கு மோஸ்ட் ரியாக்டிவ். ஈத்தர் லெஸ் இல்ல, அது கிடையாதுல்ல. அப்புறம் இவன் இந்த இடத்துல நினைக்கணும் நமக்கு இவன் லெஸ் ரியாக்டிவ், ஈத்தர் வந்தா லெஸ். பண்ணி விட்டேன். சரியா? இப்போ இந்த இடத்துல லோன் பேர் இருக்கான். இந்த லோன் பேர் இங்க ஐ போயிட்டானா இந்த பாட்டு இங்க ஷிஃப்ட் ஆகும். சரியா? இப்ப இதே இதுல இந்த சைடு ஐ இருக்கான்.
நல்லா புரிஞ்சுக்கா. இந்த சைடு ஐ இருக்கா, இங்க கார்பனைல் குரூப் இருக்கா, இந்த பாண்ட் இங்க தானே ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்க தானே ஷிஃப்ட் ஆகும். ஏமா சி டபுள் பாண்ட் இருக்கான், இவன் இங்க பார்த்தா ஐ மைனஸ் எடுத்துருவான், இவன் பிளஸ்ல இருக்கவன் இங்க கார்பன், இங்க கார்பனுக்கு அப்புறம் கார்பன் மட்டும் தான் இருப்பான். இந்த சைடு பார்க்கும்போது என்ன வர்றான் நமக்கு, இங்க சி டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இந்த காம்பவுண்ட் இங்க தானே ஷிஃப்ட் ஆவான். அப்புறம் இந்த இடத்துல என்ன செய்யும், இவன் இந்த இடத்துல பிளஸ் வர்றது, இவன் என்ன செய்யணும் இங்க கொடுக்கணும், இந்த லோன் பேரை இந்த பாண்ட் பேரை இங்க கொடுக்கணும். அப்பனா இங்க என்ன செய்யணும் நமக்கு ரெண்டு இந்த மூணு இது ஆட்டத்துக்குமே இடையில ஒரு ரெசனன்ஸ் டபுள் பாண்ட் இங்க வருமா, அப்பனா இந்த ரெசனன்ஸ் வருது, அப்பனா ஸ்டேபிள் தானே, அப்பனா ரியாக்டிவிட்டி கம்மியா தானே செய்யும். ரெசனன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஸ்டேபிளா இருக்காமலடா. இவன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யறான் இங்க கொடுக்குறான், அவன் மோஸ்ட் ஆக்டிவ், இங்க வெளியில போறான். இப்ப இந்த இடத்துல பார்த்தா ஒரு பாண்டுக்கு இந்த ஓக்கு சிக்கு இடையில தான் டபுள் பாண்ட் வரான், ரெசனன்ஸ் ஒண்ணுதான் நடக்கு. ஆனா இங்க இதுக்கு இடையில ஒரு டபுள் பாண்டு, இதுக்கு இடையில ஒரு டபுள் பாண்டு, அப்புறம் மூணு இடத்துக்கு ரெசனன்ஸ் நடக்கா, மூணு இடத்துக்கு ரெசனன்ஸ் நடக்கா, அப்படின்னா அவன் ஸ்டேபிள் காம்பவுண்ட் தானே, ஸ்டேபிள் காம்பவுண்ட் தானே. அப்படி ஸ்டேபிளா இருந்தா ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும், கம்மியா தானே இருக்கும். அதனால இந்த இடத்துல ஃபோர்த் ஒன் இஸ் கரெக்ட். கிளியர்? கலாக்கு புரியுதா புரியலையா? ஆமா, ஐ போனதுக்கு அப்புறம் தானே ஸ்டேபிள் ஆகணும். ஐ அதாவது அந்த ஐ மைனஸ் வெளியில போனதுக்கு அப்புறம் அவன் ஸ்டேபிள். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு பாரு. அப்படி இல்லைன்னா உனக்கு சிம்பிளா மைண்ட்ல வைக்கணும்னா இந்த இடத்துல ஆல்பா ஹைட்ரஜன் பாரு, இந்த பிளஸ் இருக்கா, இங்க மொத்தம் எத்தனை 9 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்குமா, இங்க வா, இங்க பிளஸ் இருந்தா எத்தனை 1 7 ஆல்பா ஹைட்ரஜனா, ரைட். இப்ப இந்த இடத்துல பிளஸ் இருக்கு 6, இந்த இடத்துல பிளஸ் இருக்கு 6, சரியா? அப்படி மைண்ட்ல வைங்க, ஆல்பா ஹைட்ரஜனை மைண்ட்ல வச்சுக்காங்க. அப்பனா இது ரெண்டு விதத்திலையும் இந்த இடத்துல இவன் 9 இவன் 7, அப்பனா இவன் 6 இவன் 6, இந்த ரெண்டு விதத்துல யாரு மோஸ்ட்னு பார்த்தா இங்க ஓ ரெசனன்ஸ் கம்மி, ஒரே ஒரு பாண்ட், இங்க டபுள் ரெசனன்ஸ், அதனால இவன் மோஸ்ட். அப்படிங்கும்போது இந்த ரெண்டு விதத்தை கம்பேர் பண்ணும்போது இவன் மோஸ்ட் ரியாக்டிவ் லெஸ் ரியாக்டிவ். புரியுதா? ஓகே ரைட். நெக்ஸ்ட் ethyl chloride treated with K-acetone, what type of reaction? Finkelstein reaction, right, that's good. Then next நம்ம ஏற்கனவே சான்மேயர்ல வரக்கூடியது காப்பர் குளோரைடு, குளோரோபென்சின், புரோமோபென்சின், சயனோபென்சின் மட்டும் தான் சொன்னேன். அப்புறம் என்ன வரும்? ஏ, ஆப்ஷன் ஏ, ரைட். கலா இந்த क्वेश्चन கரெக்டா போட்டியா? இத லாஸ்ட் நாள் கூட நான் உனக்கு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம தனியா பேசிட்டு இருக்கும்போது கூட. சியா, சி எப்படி மாறும்? எது? ட்ரைஎத்தில் அமீன் காட்டுறா, என்னது ஆபரேட்டர் என்ன மாறும்? 56. சி எதுக்கு இங்க போட்ட? அப்படியா? கரெக்ட். நான் என்ன சொன்னேன்? ஃப்ளூரோல்கேன், டெர்ஷரி பியூட்டாக்சைடு, நைட்ரஜன் டெர்ஷரி அமீன் வந்தா நமக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? ஹாப்மன் எலிமினேஷன் இஸ் மோஸ்ட்னு சொல்லி சொன்னா ஆப்ஷன் ஏ. டெர்மினல் ஹாப்மன்னா டெர்மினல் ஹைட்ரஜன் எலிமினேஷன் நடக்கணும். சைட் செவனா ஆல்காலிக் வச்சு வந்திருக்கணும். சொல்லியிருக்கோமா இல்லையா? நான் உன்ட்ட லாஸ்ட் அங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட உன்ட்ட என்ன சொன்னேன்? இந்த டெர்ஷரி அமீனு, ஃப்ளூரோல்கேனு, அதுக்கப்புறம் நமக்கு இது டெர்ஷரி பியூட்டாக்சைடு, இது வந்தாலே நமக்கு ஹாப்மன் 87. என்னது நாராயண பாலாஜி, இதுக்கு என்னெல்லாம் வரும்? இவ்வளவு 10 மார்க் தான் வாங்கியிருக்க, என்ன வரும்? சிஎன் வரும். இதுக்கு என்ன வரும்? ஆப்ஷன் என்ன? அதுலயும் உனக்கு தப்பா தான் கொடுத்துருக்கா. பி என்சின்னு கொடுத்துட்டான், சியும் என்சின்னு கொடுத்துட்டான், அதுல இருந்தே ரெண்டையும் கட் பண்ணி விட்டுறலாம்.
இவன் டியா இதான்னு பார்த்தா கண்டிப்பா அவன் அயனிக் காம்பவுண்ட் ONO அதான் அட்டாச் ஆகுன்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது நான் அழகா ஈஸியா ஆப்ஷன் லிஃப்ட் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். அதான் போட்டுக்கணும், அங்கங்கே வரல. அடுத்து இறக்கு 58 statement. Sit down. Statement 1, 2 bromopentane reaction with alkalic OH 1 pentane. என்ன வரும்? 2 butene வரும். 2 pentene வரும். தப்பு. டீஹைட்ரேஷன் நமக்கு அப்துல்லா டீஹைட்ரேஷன் ஆல்கஹால் அல்கைல் ஹேலைட்ஸ் எது வந்தாலும் the prepared product always that alkene which gas alkyl group attached on the double bond carbon atom. எப்படி கரெக்ட் வரும்? டி H6 போனோம்டா. Dehydrogenation reaction with prepared product always alkene plus alkyl group doubly bonded C atomங்கிறான். பிரைமரி அல்கைல் ஹேலைட்ஸ் அங்க டெஸ்டிலும் நடக்காது. சரியா? ஸ்டேட்மெண்ட் தப்பு, ரெண்டுமே தப்பு. போத் 1 and 2 ரெண்டுமே தப்பு. சரியா? அடுத்து இப்போ உனக்கு இந்த 59ல பாரு, கண்டிப்பா டிஎம்எஸ்ஓ அது SN2 ரியாக்ஷன் தெரியும். அப்படிதானே? TMF DMSO அசிட்டோன் இந்த மாதிரி கேட்டலிஸ்ட்லாம் வந்தா SN2 ரியாக்ஷன் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல CH3 மேலங்கிலையும் அப்படியே இருக்கான். அப்புறம் என்ன வருவான்? இந்த இடத்துல கச்சி ஒரே சைடுல இருக்கான். அப்பனா SN2னா இந்த இடத்துல இன்வெஸ்ட் நடக்கணும். அப்பனா OH இங்க தானே வரணும். செகண்ட் ஆப்ஷன். என்ன ரோனி ஜோசுவா என்ன போட்ட? அட்டன் பண்ணல. இதுக்கு மேல உனக்கு கொஸ்டின் எப்படி ஈஸியா கேட்பாங்க தெரியும். அட்டன் பண்ணலாம் அப்பனா உன அடி வெளுக்க தானே செய்யணும். இறங்க. டைபல் மூமெண்ட் படிச்சு சொன்னோம். குளோரின், புளூரின், புரோமின், அயோடின் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆர்டர் பி. அடுத்து 61 தெரியலையா? ஏமா இந்த கொஸ்டினை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது ஆல்கஹால் கூட யாரு மோஸ்ட் ஆக்டிவா இருப்பான், இது நம்ம ஆல்கல் டயோனைட் கூட யாரு மோஸ்ட் இதா இருப்பான்னு சொன்னோம்னா, கிருத்திகா நீ கூட எழுதுனேன்னு நினைக்கிறேன். உனக்கு நீ எழுதுனா முருகேஷ் சொன்னா பக்கத்துல இருந்து இது வந்தா இவன் மோஸ்ட்னு சொல்லியிருக்கேன். மெத்தனால் இஸ் மோஸ்ட்னு சொல்லியிருக்கேன். அதே NH2- வந்தா DMF மோஸ்ட்னு சொல்லியிருக்கேன். அதே அல்காக்சைடு அயான் O- வந்தா DMSO மோஸ்ட்னு சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டின் என்ன கலா எழுதுனா இல்லையா? கரெக்ட். இவனை பொறுத்த வரைக்கும் இவன் மெத்தில் குளோரைடு தானே. விச் ஆஃப் தி இன்கரெக்ட்? உனக்கு நல்லா பாத்துக்க. ஆப்ஷனும் லெஃப்ட் பண்ண கத்துக்க. நான் பல ட்ரிப் சொல்லியிருக்கேன். ஃபிட்டிக்னா ரெண்டுமே அரைல் கலைடு டைஃபினைல் கரெக்ட் தானே. உட்ஸ் ஃபிட்டிக்னா ஒரு அலிபெட்டிக் ஒரு அராமெட்டிக் கரெக்ட். C6H5 CH3 ரைட். உல்மன் நம்ம பார்க்கவே இல்லை, அதனால அதை ஹோல்ட் பண்ணிக்கா. ஆனா ஃபிங்கிள்ஸையும் நம்ம பார்த்திருக்கோம். ஐ தானே வரணும். ஆனா அதான் இது ஸ்வாட்ஸ்குள்ளதை கொடுத்துருக்கான். ஆனா அவன் அயோடோல்கின் தானே ப்ரிப்பேர் பண்ணணும். கன்ஃபார்மா நமக்கு என்ன தெரியும்? டி ஆப்ஷன் தப்புன்னு தெரியும். கண்ணை மூடிட்டு போட்டுரு. அப்பனா இந்த இதை நீ எழுதிக்கா. உல்மன் ரியாக்ஷன், அதாவது இதுக்கு என்ன சார் வித்தியாசம் சொல்லி கேட்டோம்னா வேற ஒண்ணும் கிடையாது. இங்க சோடியம் ஈத்தர், இங்க காப்பர், இங்க RBr RCl, பட் இங்க ஃபினைல் அயோடைட். சரியா? எழுதிக்க உல்மன் ரியாக்ஷன். உல்மன் ரியாக்ஷன் போட்டு இந்த கண்டிஷன் எழுதிக்காங்க. அப்புறம் இந்த ஃபிட்டிக்கும் உல்மனுக்கு என்ன சார் வித்தியாசம் சொல்லி கேட்டா, இது ஃபிட்டிக்ல RCl RBr மட்டும் வருவான். உல்மன் வந்தா அயோடால்கின் வர்றான். சரியா? நம்ம ஃபினைல் அயோடைடு வரான். கேட்டலிஸ்ட் காப்பர், அங்கே சோடியம்.
என்னது மெத்தில் குளோரைடு அக்வஸ் KOH. அப்படின்னா என்ன சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன், அப்படின்னா யாரு SN2 இஸ் மோர் ஸ்டேபிள். இது நம்ம பார்த்து இதெல்லாம் மார்க் குறைஞ்சீங்கன்னா அப்புறம் உங்களை என்னென்ன செய்ய. நியூக்ளியோபிலிசிட்டி ஆர்டர் ஆப்ஷன் டியா சி தான் வரணும். I மைனஸ் BR மைனஸ் CL மைனஸ் F மைனஸ் இதான நியூக்ளியோபிலிசிட்டி. சம்மந்தம் இல்லாம F மைனஸ் எதுக்குமே வராத. இவன் ஃபாஸ்டர் which one is most reactive. ஏத்துடா மேல கொஸ்டின். எதுமா டியா டி நார்மலாவே பிரைமரி. அப்படியா RF மோஸ்டா எது டி பென்சிலா. அப்புறம் ஏன் தப்பு போட்டிய கலா என்ன போட்ட. இவன் குளோரோ ஃபினைல் லெஸ் ரியாக்டிவ். இவன் பிரைமரி ஃப்ளூரைட் இருக்குல்ல லெஸ் ரியாக்டிவ். செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். 66. இப்ப இந்த கேசஸ்ல ரியாக்டிவ் டிஃபரண்ட் குளோரைட்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த கேஸ்ல பார்க்கும்போது நமக்கு இந்த கேஸ்ல நமக்கு ஆக்சிஜன் பக்கத்துல இருக்கக்கூடியவனுக்கு லெஸ் ரியாக்டிவ். ஏண்டா அவன் அசிட்டோன், அவன் SN2 மெக்கானிசம்டா. SCN CLக்கு பதிலா SCN சப்ஸ்டிட்யூஷன் நடக்கணும். நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன்டா. SN2. இப்ப SN2ல இந்த இடத்துல பாரு நமக்கு இந்த கேஸ் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ். ஃபர்ஸ்ட் பொசிஷன், அடுத்து தேர்ட் பொசிஷன், அடுத்து இந்த கேஸ்ல பார்த்தோம்னா ஃபோர்த்து, அடுத்து செகண்ட். இப்ப இந்த இடத்துல நமக்கு இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தானா இல்லைங்கிற. இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஏன் சார் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்தீங்க. இவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு CU டபுள் பாண்ட் O இருக்கானா, அங்க ரெசனன்ஸ்க்காண்டியே மோஸ்ட் ரியாக்டிவ் ஆகுறான். சரியா. அடுத்து செகண்டுக்கு வராம ஏன் சார் தேர்டுக்கு போறீங்க. இந்த ஆக்சிஜன்ல லோன் பேர்ல இங்க நமக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது இந்த பாண்ட் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும். இந்த இடையில இவனுக்கு ஹைட்ரஜனே இல்ல, ஆல்பா ஹைட்ரஜனே இல்ல. அப்படிதானே. ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாதுனால இவன் செகண்ட் இருக்கிறது லெஸ். இப்ப இவனை கம்பேர் பண்ணும்போது தேர்டு நமக்கு இந்த கேஸ்ல பாரு நமக்கு இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் இருக்கானா, அப்பனா இந்த இடத்துல ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கான். இங்க ஃபோர்த்தை பொறுத்த வரைக்கும் 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கானா. சரியா. பிரிட்ஜ்ல இருந்து எடுக்க கூடாது, எடுக்க கூடாது. இந்த இடத்துல ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாதுல்ல, புரியுதா. 4 பாண்ட் வந்துட்டுல, அதனால நோ ஆல்பா ஹைட்ரஜன். இங்க ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தானே இருக்கான். அப்பனா இவனும் ஒரு ஹைட்ரஜன். அதனாலதான் 1 3 4 2 1 3 4 2. நல்லா பாரு. NPSனா எங்க போனோம். அல்லைல் அல்ல நார்மலா. ஆமா அல்லைல் கார்பன், அதாவது கார்பனுக்கு டபுள் பாண்ட் கார்பனுக்கு நெக்ஸ்ட் கார்பன்ல சப்ஸ்டிட்யூஷன் நடக்கணும். அப்பனா இந்த டபுள் பாண்ட் கார்பனுக்கு நெக்ஸ்ட் கார்பன் இங்கேயும் சப்ஸ்டிட்யூஷன் நடக்கலாம், இங்கேயும் நடக்கலாம். இந்த 2 பொசிஷன்ல எங்க நடக்கணும். மேல ஒய் டெர்ஷரி ரைட். அப்பனா மேல BR போட்ட. அடுத்து Cl2 சன்லைட், கீழேயும் டெர்ஷரி மேலையும் டெர்ஷரி. அப்பனா ஏன் கீழே போடல. ஏங்களா ஏன் BR மேல போட்டிருக்கோம் கீழே போடுறேன்ன. அதுவும் டெர்ஷரி தான், இதுவும் டெர்ஷரி தான். ஏன் நமக்கு இந்த இடத்துல போடல.
Benzyl tertiary halide is most reactive than the normal tertiary halides. கொஞ்சமா யோசிக்கணும். மேல உள்ளது என்னது? கீழே NBS, இங்கேயும் டபுள் பண்றால, இந்த கார்பன்லயும் பிஆர் அடக்கலாம், இங்கேயும் பிஆர் அட்டாக் ஆகலாம். ஆனா இங்க போட்டோம்னா பென்சில் tertiary halides is most stable. பட் என்னது இங்க நார்மல் tertiary halides. அதனால NBR ஃபர்ஸ்ட் அங்க போட்டேன். அடுத்து Cl2 சன்லைட், அப்பனா ஃப்ரீ ராடிக்கல் சப்ஸ்டிட்யூஷன், அப்பனா சிங்கிள் பாண்ட்ல தான் அட்டாக் பண்ணணும். அதுல நமக்கு கீழே உள்ள பொசிஷன்ல Cl அட்டாக் ஆகும். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இறகு ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி மெல்டிங் பாயிண்ட் கரெக்டா? அப்படியா? மெல்டிங் பாயிண்ட் பேரா பொசிஷன் சிமிட்ரியா இருக்கான், அதனால மோஸ்ட் ரியாக்டிவ்னு சொல்லி சொன்னோமா? ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. அடுத்து டைபல். ஆமா, அது மொத்தமே தப்புட்டோம்ல. ஃபர்ஸ்ட் பொசிஷனே பேராவா இல்லாத போது அவன் மொத்தமே அடி தானே. அடுத்து செகண்ட் ஒன்னு சிஎல் தான் வரணும். அடுத்து இவன் கரெக்ட், இவன் ஆர்ஐ ஆர்எஃப் ஆர்பியா. ஆர்சிஎலுக்கு அப்புறம் தான் ஆர்எஃப் வரணும். ஆர்எஃப் இருக்குத பாரு, ஆர்பிஆர் கொடுக்கட்டும் பரவாயில்ல. ஆர்ஐ ஆர்சிஎல் ஆர்எஃப், அப்புறம் இந்த இடத்துல சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இப்ப இந்த இடத்துல 69 இவன் சேம் சைட்ல இருக்கா, அப்பனா இந்த இடத்துல ஆல்காலிக் வச்சு ஆன்டி எலிமினேஷன், அப்படிதானே? அப்பனா என்ன வரும்? டிரான்ஸ் வரணுமா? டிரான்ஸ் அல்கின் வரணும். எதுடா? எதுக்கு? எப்படா சேம் சைட்ல இருந்தா ஆன்டி எலிமினேஷன் தான்டா. ஆல்காலிக் வச்சு இவன் சிஹெச் சேம் சைட்ல இருக்காம்ல, அப்படின்னா டிரான்ஸ் தானே. இவன் ஆப்போசிட் சைட்ல இருக்கிறதுனால சிஸ். இவன் சேம் சைடு சிஹெச் இருக்கிறதுனால இவன் டிரான்ஸ் அல்கின். பி வந்து சிஸ் அல்கின். இது எத்தனை தப்பு விட்ட? கலா கரெக்டா போட்டியா தப்பா? பெராக்சின் 1 புரோமோ புரோபைன் கிடைக்குமா? அவன் அசிட்டோ அயோடோல்கேன், அப்படின்னா 1 புரோமோ அயோடைன் 1 அயோடோ புரோமைன். ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஆன்டி எலிமினேஷன், அவன் டிரான்ஸா இருக்கவன் சிஸ்ஸும், சிஸ்ஸா இருக்கவன் ஐசோமர். ஃபார்முலா C4H9X ஸ்டீரியோ ஐசோமர் இஸ் நியூமெரிக்கல் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆஹா கிடையாது. இவனை பொறுத்த வரைக்கும் என்ன போடணும் நமக்கு இந்த இடத்துல? கைரல் கார்பன் வரக்கூடாது, மொத்த ஐசோமர். இப்ப இந்த கேஸ்ல C4H9X, C4H9X 1 2 3 4 CH2 CH3 CH2 CH3, இது ஒரு ஐசோமரா? சரியா? ஐசோமர் தான் கேட்கான். சரியா? நல்லா புரிஞ்சுக்க, ஐசோமர் தான் கேட்கிறான். அடுத்த கேஸ்ல இது கைரல் கார்பனா, அப்பனா இவ்வளவு பொறுத்தவரைக்கும் டி அண்ட் எல் ஐசோமர் கிடைக்குமா? அப்பனா இங்க 2 ஐசோமர். சரியா? 2 பவர் n 1, மேல 1 போட்டோம்னா 2 பவர் 1 2, அப்பனா 2 ஐசோமர். அடுத்த கேஸ்ல இப்படி ஒரு ஐசோமர் கிடைக்குமா? சரியா? செகண்டரி பியூட்டல். அடுத்த கேஸ்ல வந்துட்டா? அப்ப டோட்டலா 5 ஐசோமர் வந்திருக்கா? போட்டியா? 5 ஐசோமர் வந்திருக்கு. ஓகே, அப்ப இது கரெக்டா?
டோட்டல் நம்பர் ஆப்டிகலி ஆக்டிவ் ஐசோமர். இப்ப இந்த இடத்துல 2-chlorobutyne. சரியா? 2-chlorobutyne Cl2 வருது. நீ போட்டு பாரு, அதுல ஒவ்வொன்னா மாத்தி மாத்தி பாரு, அப்புறம் அதுல எத்தனை வருதுங்கிறத பாரு. இத நோட் பண்ணிட்டியா? நோட் பண்ணிட்டியா? எல்லாம் இங்க தலையை ஆட்டிட்டு கடைசியில பார்த்தாங்க 2-chlorobutyne CH3 CHCl CH2 CH3 plus Cl2 சிங்கிள் பாண்ட்ல அட்டாக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கணும். அப்படிதானே? இப்போ இந்த இடத்துல பாரு, நமக்கு எத்தனை டைப் ஆஃப் ப்ராடக்ட் வருதுன்னு பாரு. CH3 CHCl CH2 CH2Cl வருமா? இது ஒரு டைப் வருமா? அடுத்து CH3 CHCl CHCl CH3 இது ஒரு டைப் வருமா? ஓகே. அடுத்த கேஸ்ல CH3 CHCl CH2Cl CH2Cl CH3 வருமா? இது ஒரு டைப் வருமா? ரைட். அடுத்த கேஸ்ல 3 வேற எங்கெல்லாம் மாத்தலாம்? CH3 CCl CH2 CH3 வருமா? அது உனக்கு தேவையில்ல, ஐசோமர் உனக்கு தேவை. CH2 CH2 CH2Cl இப்படி ஒரு டைப் வருமா? ஓகே. அடுத்து CH2Cl Cl CH2 CH2 CH3 இப்படி ஒரு கேஸ் வருமா? ஓகே. இந்த 6 ஐசோமர் வருமா? பிராஞ்சிருச்சேனா? CH3 CCH3 CH3 எப்படியா? 4 பண்ணு தானே, இங்க 5 கார்பன்ல வருது. CH3 CH2 CH எப்படியா? ரசீது இங்க போட்டேன். சரி, மொத்தம் இதுல பார்த்ததுல பார்ப்போம். பார்த்த ஐசோமர்ல எத்தனை வரானுங்கிறத முதல்ல செக் பண்ணுவோம். 1,1 டைக்ளோரோபியூட்டைன் என்ன இருக்கானா? அப்பனா இந்த 1,1 டைக்ளோரோபியூட்டைன் அப்பனா இவன் வருவானா? வரமாட்டான்ல. இவன் நோ கைரல் கார்பன். இவன் CH2 இந்த காம்பவுண்டும் வரமாட்டானா? 1,2 டைக்ளோரோ 1,2 டைக்ளோரோ இதுல ஒரு கைரல் கார்பன் இருக்கானா? அப்பனா இவன் ஒரு ஐசோமர் வருவானா? 1,2 டைக்ளோரோ ப்ரோபைன். அடுத்த கேஸ்ல 1,3 எங்கடா இருக்கான்? 1,3 போடல. CH3 CH2Cl CH2 CHCl 1,3 டைக்ளோரோ பியூட்டைன் அது வருமா? அடுத்து 1,4 டைக்ளோரோ 1,4 எங்க இருக்கான்? இவன் வரமாட்டான். அடுத்த கேஸ்ல என்ன எடுத்திருக்கான்? 2,2 டைக்ளோரோ கைரல் வராது. அடுத்த கேஸ்ல
2,3 டைக்ளோரோ, 2 கைரல் சென்டர். this one correct. அடுத்து அப்பனா மொத்தத்திலேயே நமக்கு எத்தனை 3 ஐசோமர் இருக்கா? அப்பனா 2/3 அது பார்க்காத. நார்மலா இது ஒரு கைரல் கார்பன்னால ஒரு ஐசோமரா டி அண்ட் எல் ஆப்டிகல்ல இது ஒரு டி அண்ட் எல் 2 2 4 ஆச்சா? திரும்ப இன்னொரு கேஸ் இருந்தானே இவன் ஒரு டி அண்ட் எல் மொத்தம் 2 2 2 2 மொத்தம் எத்தனை இருக்கு நமக்கு 6. அது ரீஅரேஞ்ச்மெண்ட் SN1 ரியாக்ஷன். SN1 எவ்வளவு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் ஒன் நடக்குமா? ஜூம் பண்ணா மேம் உங்க வீட்டுக்காரு ஜூம் பண்ணா என்ன விளையாண்டுட்டு இருக்க நீ? ஜூம் பண்ணு ஜூம் பண்ணு. இதுக்கு மேல தெரியலன்னா உங்க கண்ணதான் என்ன செய்யணும் தெரியல. கீழே இருக்கிறான் ஃபார்ம்டு E2 எலிமினேஷன் HBr ஜூம் அவுட் பண்ணு. 3-bromo 3,4 dimethyl hexane. இவன் E2 எலிமினேஷன். ஆன்சர் 4. 3, எழுதிக்கிறேன். ஆக்சுவலி 74 வந்து 73 வந்து 4. இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏண்டா புரியல. CBr CH3 CH3 இங்க கவனி சஞ்சய் என்ன லூயிது டைமெத்தில் ஹெக்சேன். இப்போ எலிமினேஷன் சோடியம் ஈத்தாக்சைடு CH3 ஓகே சரியா? ஆல்கலிக் OH எல்லாம் ஒண்ணுதான் சோடியம் ஈத்தாக்சைடு. அப்பனா இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு காம்பவுண்ட் இந்த ஒரு Br எடுத்துட்டு போவானா? இந்த ஒரு Br எடுத்துட்டு போவானா? ரைட்டா? அடுத்த கேஸ்ல நமக்கு இந்த டெர்மினல் இருந்து ஒரு Br எடுத்துட்டு போவானா? சரியா? டெர்மினல் எடுத்துட்டு போவான். அதை எடுத்து இங்க ஒருத்தன் கைரல் இல்ல கைரல் கார்பன் ஒருத்தன் இருக்கானா? இப்ப இங்க பாடுறா CH3 CH2. இப்ப இந்த இடத்துல இவன் டபுள் பாண்ட் CH2 CH3 CH2 CH3 இருக்கா? இது ஒரு காமன் கிடைப்பானா? ரைட். இப்ப இந்த இடத்துல CH3 CH டபுள் பாண்ட் CH3 CH3 CH2 CH3 இப்படி ஒரு காமன் கிடைக்குமா? வாரண்டா போட்டுதானே இருக்கேன். இப்ப another one கேஸ்ல CH3 CH2 CH3 டபுள் பாண்ட் CH3 CH2 CH3 இருக்குமா? இந்த கேஸ்ல வருதா? அப்பனா இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இவன் ஒரு ஐசோமர், இது ஒரு ஐசோமரா? அடுத்து இவன் ஒரு ஐசோமரா? இப்ப இந்த இடத்துல டபுள் பாண்ட் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கேனா? இந்த கேஸ் பார்க்கும்போது கைரல் கார்பனா? அப்பனா இவன் E and Z E and Z சரியா? அதனாலதான் 2/1. அப்புறம் மொத்தமே 3 அல்கின் தான் வரும். அந்த 3 அல்கின்ல இவன் E and Z இங்க கூடிய ஒரு 2 டைப் ஆஃப் அல்கின் வரும். அந்த E and Z எப்படி கேட்டேன்னா C double bond C H CH3 CH
CH3 CH2 CH3 CH3 இது ஒரு டைப்பா, இது ஒரு டைப் வருமா? இது இசட். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் CH3 CH3 ஒரே சைடுல சேம் டைப் இருக்கா? இவனை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த இடத்துல 1 2, இவனை பொறுத்த வரைக்கும் 1 2. அப்புறம் இது இ ஐசோமரா, ஹையஸ்ட் பிரியாரிட்டி. அப்படியே உல்டாவை இதை ரொட்டேட் பண்ணு. அப்படி போட்டோம்னா இவன் 1 1 சேம் சைடு, 2 2 சேம் சைடு, அது இசட் ஐசோமரா, இசட் ஐசோமர் வருமா? அப்பனா 2 ஐசோமர். அப்பனா இங்க 1 இங்க 1. அது போக வேற எங்க அல்கின் எலிமினேஷன் பண்ண முடியும்? யோசிச்சு பாரு. அந்த பிஆர அல்கின் போடுறதுக்கு வழியே இல்லைல்ல. அப்படின்னா டோட்டலி 4 தானே, சரியா? அதுல 4 அப்படி யாரும் போட்டிருக்கியா? 4 போட்டிருக்கியா? 4 போட்டிருந்தியா? உனக்கு கரெக்ட். வேற சேஞ்ச் பண்ணிக்க மேம். ஹவு many substance? இதான் பெரிய பிரச்சனை. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன் மாறுமா மாறாதா? அவன் என்னது இருக்கா? செகண்டரி. அப்பனா அவன் டெர்ஷரியா மாறுவானா மாற மாட்டானா? மாறுவான். செகண்ட் ஒன் மாறுவானா மாறாதா? ரீஅரேஞ்ச்மெண்ட் SN1. அப்புறம் இந்த இடத்துல தேர்ட் ஒன் அப்படியா? அப்புறம் இங்க பிளஸ் போயிருவாம்ல, டெர்ஷரியா மாறிடுவாம்ல. அப்புறம் இந்த இடத்துல யாரெல்லாம் மாறுவா நமக்கு? 1 ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குமா? செகண்ட் ஒன் பிரைமரி கார்போகேட்டையான், செகண்டரி அவன் நடக்காது. இவன் தேர்ட் ஒன் நடக்குமா? அடுத்து ஃபோர்த் ஒன் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. அடுத்து இவன் ஆல்ரெடி ரீஅரேஞ்ச்மெண்ட் தானே. இவன் செகண்டரியில இருந்து டெர்ஷரியா மாறதுக்கு இந்த மெத்தில் குரூப் இங்க ஷிஃப்ட் பண்ணி விட்டு இந்த பிஆர் போயிருவானா? மெத்தில் குரூப் இங்க ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டு இந்த பிஆர் இங்க போயிருவாங்களா? நடக்கும்ல. அடுத்து இவன் வாய்ப்பு இல்ல. இவன் நடக்குமா? இந்த சிஎல் இங்க வந்துருவானா? நடக்கும். அடுத்து இங்க டெர்ஷரி நடக்காது. ஆல்ரெடி டெர்ஷரி, இங்க போனாலும் டெர்ஷரி தான். இவன் சிஎல் நடக்கும், ஏன்னா இங்க டெர்ஷரிக்கு மைக்ரேட் ஆகும். இவன் நடக்காது. அப்புறம் யாரெல்லாம் நடக்கா? 1 நடக்கும், 3, அடுத்து லாஸ்ட் ஒன், 3ஆச்சா? 1 1, சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்டா, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஹெச் இந்த பிஆர் பேர் இங்க பிளஸ் வருமா? எது எது? 1 2 3 4 5. ஆமா, ஃபிஃப்த் ஒன்னு 1 2 3 4, சரியா? 5 5 5 ஆன்சர் வரும்டா. SN1 SN2 ரெண்டுமே மோஸ்ட் பிரியாரிட்டி. ஹவு many substance will favor SN1 SN2? இப்போ இவன் செகண்டரி, SN1க்கும் SN2க்கும் இடையில, அப்ப அவன் மோஸ்ட் ஃபேவர் தானே. டெர்ஷரி SN1 மட்டும் தான் ஃபேவர். பென்சைல் நம்ம மோஸ்ட் ஃபேவர்னு சொன்னோம்னா, அடுத்து மெத்தில் SN1க்கு தான் ஃபேவர், SN2க்கு தான் ஃபேவர். இவன் டெர்ஷரி SN1க்கு ஃபேவர். இவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே லெஸ். வினைல் ஃபினைல் ரெண்டுலயுமே லெஸ் தானே. அப்புறம் இந்த இடத்துல நமக்கு இவன் ஈத்தர், அப்புறம் இந்த பாண்டு இங்க எழுப்பான். ஆமா, மொத்தம் என்ன கொடுத்துருக்கா நமக்கு? மொத்தத்துல நமக்கு என்ன செய்யும்? 2 மெக்கானிசம் தான். ஃபர்ஸ்ட் ஒன்னும் பென்சைல மட்டும்தான் வரும், மற்ற எதுவுமே வராது. 75ல டேய் 75ல காமனா SN1 SN2 பார்த்தா செகண்டரியும் பென்சில் மட்டும்தான் வரான், மற்ற யாருமே வரல. 2 மற்றது வராது. ஓகே, என்ன கலாவுக்கு எதுவும் கீ சேஞ்சஸ் இருக்கா போட்டதுல?